Welcome to VP Max channel. This is CBSE Class 12 Mathematics Chapter number 3 Matrices. Properties of matrix multiplication. So இதில் matrix multiplicationோட properties பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தெரியும் matrix multiplicationல commutative law does not hold. அதாவது we know that for any matrices AB, the product AB need not be equal to the product BA. ஸோ அப்போ காமுடேட்டிவ் லா டஸ் நாட் ஹோல்டு. பொதுவாக ஹோல்ட் ஆகாது, பட் ஒரு சில டைங்களில் ஹோல்ட் ஆகும். ஸோ காமுடேட்டிவ் லா டஸ் நாட் ஹோல்டு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டாவது மூணு மேட்ரிசஸ், ஏதோ ஒரு மூணு மேட்ரிசஸ் எடுத்துக்கிறோம் ஏபிசின்னு சொல்லி. ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது ஏ இன்ட்டு பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் நோன் அஸ் அசோசியேட்டிவ் லா. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ராடக்ட் பாசிபிளாக வரணும். அதாவது பிஏவும் சிஏவும் ப்ராடக்ட் பண்ணுற வேல்யூ பாசிபிளாக இருக்கணும், டிஃபைன்டாக இருக்கணும். அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட ஏ ப்ராடக்ட் பாசிபிளாக இருக்கணும். சிமிலர்லி ஏபி ப்ராடக்ட் பாசிபிளாக இருக்கணும். அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோட சி கம்பைன் பண்ண பாசிபிளாக இருக்கணும். ஸோ அது நடந்தால் மட்டும்தான் இந்த அசோசியேட்டிவ் லா ஹோல்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புது லா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் நோன் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு மூணு மேட்ரிசஸ் எடுத்துக்கிறாங்க ஏபிசின்னு. அதில் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ மேட்ரிக்ஸை நம்ம அடிஷன் ஆஃப் பிசியோட அடிஷனோட ப்ராடக்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இதை நம்பர்ஸில் பண்ணும்போது எப்படினாலும் மாற்றி பண்ணலாம். பட் ஆனால் மேட்ரிக்ஸில் பண்ணும்போது கண்டிப்பாக ஏ முன்னாடி இருந்துச்சுன்னா இங்கே உள்ளே சேர்க்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கும் முன்னாடி தான் சேர்க்கணும். இதை இந்த மாதிரி கூட எழுதலாம், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சி அப்படின்னா, இப்போ சி மேட்ரிக்ஸ் பின்னாடி இருக்குது. அப்போ நான் உள்ளே இருக்கிறவனோட ப்ராடக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரெண்டாவதாக தான் சேர்க்கணும், ஏசி ப்ளஸ் பிசி. ஏன் இப்படி சேர்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், காமுடேட்டிவ்லாம் ஹோல்டு ஆகலைன்றது உண்மை. ஸோ அதனால இந்த ஆர்டரை நீங்கள் நம்பர்ஸில் ஹோல்ட் ஆகும். நம்பர்ஸில் நீங்கள் எப்படி வேணாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா தான் சேர்க்கணும், பின்னாடி இருந்ததுன்னா பின்னாடி தான் சேர்க்கணும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுலேயுமே முக்கியமானது என்ன அப்படின்னா, பிசி அடிஷன் பாசிபிளாக இருக்கான்னு பார்த்துக்கணும். as well as அந்த பிசி அடிஷனோட ஏ கம்பைண்டாக சான்ஸ் இருக்கா, அதுக்கான டிஃபைன்டா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சிமிலர்லி த ப்ராடக்ட் ஏபி பாசிபிளா, த ப்ராடக்ட் ஏசி பாசிபிளா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் மூவ் ஆகணும். ஸோ இனி அடுத்ததாக, ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸஸ்க்கு மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார் எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் an identity matrix capital I of same order. ஸோ ஆர்டர் இது ஏ என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சு, அதிலிருந்து என்ன சொல்கிறாங்க, ஏவோட ஐயை முன்னாடி விட்டு பெருக்கினாலும் சரி பின்னாடி விட்டு பெருக்கினாலும் சரி, இட் கிவ்ஸ் த வேல்யூ ஏ. இந்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிசஸ்க்கு மட்டும்தான் பாசிபிள். இந்த ரிசல்ட்டு இதிலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேபிட்டல் ஐக்கு நேம் என்ன அப்படின்னா, இட் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி ஆஃப் தட் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் இந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸும் இருந்தாகணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த லாஸ் ஹோல்டு இன் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு, நமக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்பர் சிஸ்டத்தில் ஒரு ரியல் நம்பர்ஸ் எடுக்கும்போது ஃபார் எனி ரியல் நம்பர்ஸ் ஏபி, ஃபார் எனி டூ ரியல் நம்பர் ஏபி, ஃபார் எனி டூ ரியல் நம்பர் ஏ அண்ட் பி, we know that நம்ம ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், that is a plus b the whole squared formula is nothing but a squared plus b squared plus 2ab. இந்த ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ரியல் நம்பர்ஸ்க்கு இது ஹோல்ட் ஆகும். பட் ஆனால் இதே ஃபார்முலா மேட்ரிக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணப்படும் போது ஹோல்ட் ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேபிட்டல் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு, நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸை நான் ஏ ப்ளஸ் பியால் மல்டிப்ளை
பண்ணி ஆகணும். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் காமுடேட்டிவ் லாவை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ காமுடேட்டிவ் லா யூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய காமுடேட்டிவ் லா இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணுறேன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ணும்போது இதை சிங்கிள் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறேன். அப்போ இவனை ஒவ்வொருத்தர் கூடயும் சேர்க்கணும். அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஒரு முறை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதை உள்ளே விட்டு பெருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏபி plus BA plus B square B into B. A into A என்ன வரும், A squared plus AB plus BA plus B squared. ஸோ அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, A squared plus AB plus BA plus B squaredன்னு வருது. இதே ஃபார்மட்டு ரீட்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த BAவோட வேல்யூ எப்படி இருந்திருக்கணும், ABயாக இருந்தால் தான் பாசிபிள். அப்போ BAவோட வேல்யூ ABயாக இருக்கணும்னா என்ன அர்த்தம், காமுடேட்டிவ்லாம் ஹோல்ட் ஆகணும். ஸோ அப்போ திஸ் பிகம்ஸ் A squared plus 2AB plus B squared when எப்போ அப்படின்னா AB is equal to BA. That is commutative law hold ஆனாதான் this formula is possible. ஸோ அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்குன்னா நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கவும் கடகடன் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2AB ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு போடக்கூடாது. ரீசன் என்னென்னா காமுடேட்டிவ்லாம் ஹோல்டானா மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் அதோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிஏ ப்ளஸ் பி ஸ்கொயர்டு தான். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி தான் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுக்கும் இதே ரிசல்ட் தான், ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுக்கும் இதே மாதிரி தான். ஓகே, காமுடேட்டிவ்லாம் ஹோல்டானா மட்டும்தான் நம்ம எப்படி ரியல் நம்பர்ஸில் அந்த ஃபார்முலா எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதை இங்கே யூஸ் பண்ண முடியும். அதர்வைஸ் we cannot use it. Miscellaneous exercise problem number 9. The question is, if capital A equal to matrix alpha beta gamma minus alpha is such that A squared value equal to I, then ஸோ கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, அந்த ஏ மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதோட ஏ ஸ்கொயர்டு வேல்யூ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமா. இந்த மாதிரி இருந்தால் கீழே இருக்கக்கூடிய இந்த 4 கண்டிஷனில் எது ஹோல்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஆர்டர் எடுத்துக்கிறேன், இந்த கண்டிஷனை சூஸ் பண்ணிக்கிறேன், இதை வச்சு தான் நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தோன்னா இட் இஸ் ஆஃப் ஆர்டர் 2/2. ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன, ஏ ஸ்கொயர் value is A squared value is I. A squaredங்கும்போது A squared is nothing but A into A. So A into A matrix is I. A ஓட matrix value போடுறேன். So it is nothing but alpha beta gamma minus alpha. Take product with alpha beta gamma minus alpha. So இதுவும் ஒரு 2/2 matrix, இதுவும் ஒரு 2/2 matrix. அப்போ ரெண்டு 2/2 matrices ப்ராடக்ட் பண்ணோம்னா ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸும் ஒரு 2/2. அப்போ ஈக்குவாலிட்டி பண்ணும்போது ரைட் சைடில் நான் எடுக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஆர்டரும் என்னவா இருக்கணும், ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்கணும். ரைட் சைடில் என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 என்ன வேல்யூ, 1 0 0 1. ஓகே, ஸோ இப்போ லெஃப்டில் அஸ் யூஷுவல் ப்ராடக்ட் பண்ணுறேன். அஸ் யூஷுவல் ப்ராடக்ட் பண்ணால் 2/2 மேட்ரிக்ஸ் 4 என்ட்ரி ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோ வித் ஃபஸ்ட்டு காலம். அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா இன்ட்டு காமா பீட்டா காமா. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா, பீட்டா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. அப்போ செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட்டு காலம், காமா இன்ட்டு ஆல்ஃபா காமா. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு காமா. செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம், காமா இன்ட்டு பீட்டா காமா பீட்டா minus alpha into minus alpha getting plus alpha squared. That is equal to the matrix 1 0 0 1. ஓகேயா, ஸோ இதில் பார்த்தோன்னா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன ஆகிடும், ப்ளஸ்லேயும் இருக்குது மைனஸ்லேயும் இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ இந்த பிளேஸ் 0. ஆல்ஃபா காமா மைனஸ் ஆல்ஃபா காமா என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பிளேஸும் 0. இப்போ மித்த என்ட்ரிஸை இப்போ லெஃப்ட்டில் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட்டில் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் இருக்குது, ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரியோட ஈக்குவேட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா காமா இட்ஸ் வேல்யூ இஸ் 1.
ஓகேயா? இதே தான் அடுத்த என்ட்ரி முட்டைக்கு முட்டை தான், இங்கேயும் முட்டைனா முட்டை தான். இந்த இடம் ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இதே ஈக்குவேஷன் தான் திரும்ப வரப்போகுது. ஸோ இப்போ இதுதான் என்னோட ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஐ எம் ஹேவிங் 1 மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் மைனஸ் பீட்டா காமா தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சிங்கன்னா இட் இஸ் ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ இப்போ என்னோட ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் என்னென்னா ஆப்ஷன் நம்பர் சி. Miscellaneous exercise problem number 11. The question is, if capital A is a square matrix such that A squared is equal to A. அப்போ இதுதான் கொடுக்கப்பட்ட கண்டிஷன். உன் கையில் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கான், அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, அதோட A squared வேல்யூ அதோட ஏக்கே ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு யூ ஹாவ் டு ஃபைண்ட் I plus A the whole cube minus 7A வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற விஷயம் இதை வந்து இந்த ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூவில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூவை நான் எழுதிக்கிறேன். ஐ நீட் I plus A the whole cube minus 7A. மைனஸ் 7A. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் பார்த்தோன்னா இது எப்படி இருக்குது, நம்ம நார்மல் A plus B the whole cube ஃபார்முலா மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது, இங்கே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ I plus A the whole cube minus 7A ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த I plus A the whole cube நான் எப்படி பிரிச்சுக்கிறேன், I plus A இன்ட்டு I plus A இன்ட்டு I plus A இன்ட்டு I plus A மைனஸ் 7A. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு ப்ராக்கெட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் யூஸ் பண்ணி இதை வச்சு இவனை மல்டிப்ளை பண்ணணும், இதை வச்சு இவனை பண்ணணும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை வச்சு ஹோல் ப்ராக்கெட்டை பண்ணணும், செகண்ட் மேட்ரிக்ஸ் வச்சு இந்த ப்ராக்கெட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், I இன்ட்டு I plus A ப்ளஸ் A இன்ட்டு I plus A. இது ஒரு ப்ராக்கெட். அவுட் சைடில் என்ன இருக்குன்னா I plus A இருக்குது, மைனஸ் 7A. ஸோ இப்போ இது அகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் யூஸ் பண்ணி இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும், I இன்ட்டு I. ஸோ I இன்ட்டு I ப்ளஸ் I இன்ட்டு A ப்ளஸ் A இன்ட்டு I ப்ளஸ் A இன்ட்டு A. வெளியில் அவுட் சைடில் என்ன இருக்குன்னா I ப்ளஸ் A மைனஸ் 7A. இப்போ உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, I இன்ட்டு I இருக்குது. I இன்ட்டு ஐனா என்ன அர்த்தம், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ I நமக்கு என்ன தெரியும், இட் இஸ் அ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டின்னு தெரியும். ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்குன்னா சிம்பிளி I. The same reason I is the multiplicative identityங்கிறதுனால I into A வேல்யூ simply capital A. Similarly A into ஐயும் A தான், ப்ளஸ் A into A என்ன ஆகும், A ஸ்கொயர்டுன்னு மாறும். ஸோ அவுட் சைடில் we are having I plus A minus 7A. இப்போது இதில் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A ஸ்கொயர்டு வேல்யூ இஸ் A. அப்போ இந்த A ஸ்கொயர்டுக்கு பதிலாக I can put A. அப்போ இப்போ மொத்தம் ப்ராக்கெட்டுக்குள்ளே எத்தனை ஏ இருக்குது, 1 2 3 ஏ இருக்குது. ஸோ அப்போ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே I ப்ளஸ் 3A, அவுட் சைட் த ப்ராக்கெட் ஐ எம் ஹேவிங் I ப்ளஸ் A மைனஸ் 7A. அகைன் என்ன பண்ணுங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இந்த ப்ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா I இன்ட்டு I ப்ளஸ் A ப்ளஸ் 3A இன்ட்டு I ப்ளஸ் A மைனஸ் 7A. அகைன் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் யூஸ் பண்ணி உள்ளே தள்ளணுன்னா I இன்ட்டு I ப்ளஸ் I இன்ட்டு A ப்ளஸ் 3A இன்ட்டு I ப்ளஸ் 3A இன்ட்டு A மைனஸ் 7A. ஓகே, ஐங்கிறது மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறதுனால I இன்ட்டு I என்னவாகும், ஐனே மாறும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல பண்ணுறேன். ஸோ அப்போ லெஃப்டில் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு I வரும், செகண்டு I இன்ட்டு A என்ன, I வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிங்கிறதுனால ஐயோட யாரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ. ஸோ அப்போ கேபிட்டல் A. சிமிலர்லி 3A இன்ட்டு ஐங்கும்போது அதுவும் என்ன ஆன்சர் தான் வரும், 3A தான் வரும். 3A இன்ட்டு A ஸ்கொயர்டு, A வேல்யூ என்ன வரும், 3A ஸ்கொயர்டு. அவுட் சைடில் கடைசியாக என்ன இருக்குது, மைனஸ் 7A. இப்போ அகைன் நமக்கு என்ன தெரியும், ப்ராப்ளத்தில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, A ஸ்கொயர்டு வேல்யூ இஸ் நத்திங் பட் A. அப்போ A ஸ்கொயர்டை தூக்கிட்டு A யூஸ் பண்ணுறேன். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், I ப்ளஸ் A ப்ளஸ் 3A ப்ளஸ் 3A மைனஸ் 7A. இப்போ A டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்போ ஐ எம் ஹேவிங் I ப்ளஸ் 3 3s are 6A, 6A plus A value is 7A minus 7A.
7a ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக யார் இருக்கா 7a. அப்போ 7a மைனஸ் 7a என்ன ஆகும், கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகுதுன்றத விட இங்கே அதோட வேல்யூ என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி, சாரி அடிட்டிவ் ஐடென்டிட்டி, தட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ். அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் என்ன வரும், I, because 0 is the multiplicative identityங்கிறதுனால ஐன்னு வரும். ஓகேயா? ஸோ அப்போ ஐ தான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஐங்கிறது என்னோட ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம் இஸ் கேபிட்டல் ஐ. Exercise 3.2, problem number 13. If capital F of x is equal to, matrix is given as cos x minus sin x 0, sin x cos x 0, 0, 0, 1. Then you have to show that f of x into f of y value is f of x plus y. அதாவது இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ்குள்ளே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸ்குள்ளே என்ட்ரிஸ் வந்து நம்பர்ஸாக இல்லாமல் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இப்போது இதுதான் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லணும். அப்போ இதில் லெஃப்ட் சைட் தனியாக கண்டுபிடிக்கணும், ரைட் சைட் தனியாக கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் தனியாக கண்டுபிடிச்சி ஈக்குவல்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன். கொடுத்துருக்கிற விஷயம் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் அ 3/3 மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0. ஸோ அதே மாதிரி சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 0, 0, 0, 1 இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர்லி நெக்ஸ்ட்டு நம்மளோட ஷோ பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ வேணும். ஸோ அப்போ இதுலேருந்து எஃப் ஆஃப் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். லெஃப்ட்டில் பாருங்களேன், எஃப் இருக்கிற இடத்துல எஃப் இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ரைட் சைடில் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பிளேஸையும் ஒய்யாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய் 0, sin y cos y 0, 0, 0, 1. அடுத்ததான் நம்ம ஷோ பண்ண வேண்டிய வேல்யூ என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ அதையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுல பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு தேவைப்படுறதுல பாருங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்குது. அதாவது எக்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் அஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதாவது சிங்கிள் வேரியபிள் எக்ஸை தூக்கிட்டு 2 பேர் போடுறோம். அப்போ ரைட் சைடில் எக்ஸ் இருக்கிற அத்தனை பிளேஸையும் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ என்னோட மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்க போகுதுன்னா, காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2 டேர்மாக ரீப்ளேஸ் பண்ணுறதுனால நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0. அடுத்ததா சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 0, 0, 0, 1. ஓகேயா? ஸோ இப்போது என்னோட ஷோ பண்ண வேண்டிய வேல்யூவில் இருக்கக்கூடிய அந்த 3 டேர்ம்ஸையும் நான் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன ஷோ பண்ணணும், எஃப் ஆஃப் எக்ஸையும் எஃப் ஆஃப் ஒய்யவும் ப்ராடக்ட் பண்ணால் இதுக்கு ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ நான் லெஃப்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், அது ரைட் சைடுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஷோ பண்ண வேண்டியதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்திருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய்ன்னு இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எழுதியாச்சு, எஃப் ஆஃப் ஒய்யை எழுதியாச்சு. இப்போ இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ அது ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸும் எப்படி இருக்க போகுது, ஒரு 3/3 மேட்ரிக்ஸாக தான் இருக்க போகுது. 3/3 மேட்ரிக்ஸில் 9 எலிமெண்ட்ஸ் இருக்க போகுது. அப்போ அந்த 9 எலிமெண்ட்ஸை எழுதுறதுக்காக நான் ஒரு பிக் மேட்ரிக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இட் இஸ் அ 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ 9 டேஷஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் பார்த்தோம்னா காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0 இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0, 0 போட்டு பிரயோஜனம் இல்லை, தேவையில்லை, 0 இருந்ததுன்னா விட்டுருங்க. அதே மாதிரி இங்கே காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், ஹியர் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி செகண்ட் ரோவில் பார்த்தோம்னா sin x cos x 0 இருக்குது, 0 இருந்தால் விட்டுருங்க. அப்போ என்ன வரும், sin x cos x, sin x cos x, sin x cos x. தேர்ட் ரோவில் பார்த்தோன்னா மொதல் 2 என்ட்ரி 0 இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க, வெறுமனே நம்பர் 1. ஸோ 1, 1, 1 அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இனி அடுத்ததாக ப்ராடக்டில் செகண்டாக இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் காலம் வைஸ் என்ட்ரிஸ் எடுக்கணும். அப்போ காலம் வைஸ் எடுக்கும்போது காஸ் ஒய் சைன் ஒய் 0 இருக்குது. அப்போ காஸ் ஒய் சைன் ஒய் 0ங்கும்போது ஃபஸ்ட்டு காஸ் ஒய் சைன் ஒய்யை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ காஸ் ஒய் ப்ளஸ் ஹியர் சைன் ஒய், ஹியர் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஒய். இங்கே பார்த்தோம்னா
மொதல் 2 என்ட்ரி இல்லை, மொதல் 2 என்ட்ரி இங்கே 0 0, தேர்ட் என்ட்ரி பார்த்தோன்னா அங்கே முட்டை இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ 1 × 0, இங்கே 0 0 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 0 0 1 0 0 1. ஓகேயா? ஸோ அப்போது அடுத்ததாக செகண்ட் காலம் என்ட்ரிஸை இங்கே செகண்ட் காலமோடு சேர்க்குறேன். செகண்ட் காலம் என்ட்ரிஸ் என்ன இருக்குது? மைனஸ் சைன் ஒய் காஸ் ஒய் 0. அப்போ இங்கே மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய், மைனஸ் சைன் ஒய் ப்ளஸ் காஸ் ஒய். இங்கே sin y வரும், மைனஸ் sin y ப்ளஸ் 0 × cos y ப்ளஸ் 1 × 0. ஓகேயா? ஸோ இனி தேர்டு காலம் என்ட்ரிஸை இங்கே சேர்க்குறேன். தேர்டு காலம் என்ட்ரி என்ன இருக்குங்க? 0 0 1. அப்போ இங்கே 0, இவங்கூடையும் 0, லாஸ்ட் என்ட்ரி ஏற்கனவே அங்கே முட்டை, அப்போ 0 × 1. இங்கே அதே மாதிரி என்னாகும்? 0 0, ஏற்கனவே லாஸ்ட் என்ட்ரி 0, இப்போ 1. இங்கே சேர்க்கும்போது 0 0 1 × 1. ஓகே? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் வேலை முடிஞ்சது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மேட்ரிக்ஸில் என்ன வரும்? மேட்ரிக்ஸில் திஸ் டேர்ம் இஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே என்ன ஆகும்? ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது. ஸோ நான் மைனஸை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்னா காஸ் எக்ஸ் சைன் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய். லாஸ்ட் டேர்மில் பார்த்தா எல்லா டேர்ம்ஸுமே 0வோட சேர்ந்து வேனிஷ் ஆகிடும். அடுத்த ரோவில் பார்த்தோன்னா, அடுத்த ரோ திஸ் நம்பர் பிகம்ஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் cos x sin y. இந்த டேர்மில் வந்து கொஞ்சம் நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் நெகட்டிவில் இருக்குது, செகண்டு ப்ளஸில் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் டேர்மும் முதல் எழுதிக்கிறேன். cos x cos y மைனஸ் sin x sin y. அடுத்த டேர்ம் எல்லாமே 0வோடு சேர்ந்து வேனிஷ் ஆகி முட்டையாயிடும். ஹியர் எல்லா டேர்முமே 0 ஆகிடும். Here also the same concept is 0. Here என்ன கிடைக்கும்? 0 × 0 0. ஃபஸ்ட்டு 2 டேர்ம் 0 வரும், லாஸ்ட் டேர்ம் மட்டும் 1 கிடைக்கும். ஸோ இப்போ இதுதான் என்னென்னா என்னோட மேட்ரிக்ஸ். பட் இதை இன்னுமே நம்ம என்ன செய்யணும்? மாற்றி ஆகணும். எப்படி மாற்றி ஆகணும்? இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் ஞாபகத்துக்கு வருது. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ் என்ன? இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பாருங்கள். காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னென்னா, ஐ நோ தட் காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. இது ஆக்சுவலாக யாரோட எக்ஸ்பேன்ஷன்? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட எக்ஸ்பேன்ஷன். ஸோ அதே மாதிரி இந்த டேர்மும் அதே ஃபார்முலா தான். இது 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 பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. இது ஆக்சுவலாக யாரோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பியோட எக்ஸ்பேன்ஷன். ஓகே? அப்போது இந்த 2 ரிசல்ட்டை தான் நான் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது. அப்போ இதை தூக்கிட்டு நான் என்ன போடலாம் அப்படின்னா, காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது. ஓகே? இங்கேயும் அதே மாதிரி பார்க்கும்போது செகண்ட் ரிசல்ட்டும் கம்பேர் ஆகுது. ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்கிற இடத்துல ஒய் இருக்குது. ஓகே? அடுத்த ஸ்டெப்பில் அதை போடலாம். அப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸை நம்ம இந்த ஒவ்வொரு பிளேஸ்லையும் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு என்ட்ரி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி ஃபார்முலாவை இந்த பிளேஸில் யூஸ் பண்ணுறேன். இந்த பிளேஸ்லையும் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அதே மாதிரி இந்த பிளேஸ்லையும் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். அதே மாதிரி இந்த செகண்ட் ஃபார்முலா சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ஃபார்முலாவை இந்த ப்ராக்கெட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன், இந்த ப்ராக்கெட்டுக்கும் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த செகண்ட் டேர்ம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஹியர் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வரும். ஸோ த ரிமைனிங் என்ட்ரிஸ் எல்லாம் அதே தான், 0 0 1 0 0 அப்படின்னு எழுதிட போகிறோம். ஸோ இப்போ 0 0 1 0 0. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னோட ஆர்ஹெச்எஸ் வேல்யூ. ஓகே? நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது அப்படியே என்னோட எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யாக இருக்க போகுது. அப்போ தேட் ஃபோர் ஐ கேன் டெல் த ப்ராடக்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இதுதான் நமக்கு ஷோ பண்ண சொல்லியிருந்தாங்க, ஷோ பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் நம்பர் 23.
if capital A equal to the matrix cos theta sin theta minus sin theta cos theta, then you have to prove that A to the power n value is cos of n theta sin of n theta minus sin of n theta cos of n theta. அதாவது A மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ் எப்படி இருக்குன்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இப்போ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ்க்கு நான் பவரில் என்ன எடுத்தேன்னா அந்த பவரில் இருக்கிற நம்பரை நான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, காசு சைனு காசுக்குள்ளே அந்த ஆங்கிளோட சேர்த்து விட்டலாம் அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட ப்ரூஃப் நம்ம பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுங்கிற ஒரு புது கான்செப்ட் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேண்டாம், சிம்பிளாக சொல்லித்தரேன். ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட வேல்யூவை 1ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார் n ஈக்குவல் டு 1, ஃபார் n ஈக்குவல் டு 1க்கு இந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் n ஈக்குவல் டு 1 போடும்போது A to the power 1. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் என்ன, இட் இஸ் நத்திங் பட் காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் தென் காஸ் தீட்டா. இதோட பவரில் 1ன்னு போட்டிருக்கோம். ஓகேயா, ஸோ இதோட பவரில் 1, இந்த பவரில் 1 இருந்தால் எந்த யூஸும் இல்லை, அதே மேட்ரிக்ஸ் தான். ஸோ இப்போது திஸ் இஸ் நத்திங் பட் இதே மேட்ரிக்ஸ் தான். ஆர்குமெண்ட் என்ன ஆக போகுது, காஸ் ஆஃப் 1 இன்ட்டு தீட்டா சைன் ஆஃப் 1 இன்ட்டு தீட்டா, அதே மாதிரி மைனஸ் சைன் ஆஃப் 1 இன்ட்டு தீட்டா, சிமிலர்லி காஸ் ஆஃப் 1 இன்ட்டு தீட்டா. ஓகேயா, ஸோ இந்த 1ங்கிற நம்பர் போடுறதுனால ரிசல்ட் என்ன ஆக போகிறது கிடையாது, பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னா ஃபார் n ஈக்குவல் டு 1 the result is true. ரிசல்ட் வந்து ட்ரூவாக வருது. இதில் அடுத்ததான் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கேக்கு இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகிறதா எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் n ஈக்குவல் டு கேக்கு சப்போஸ் த ரிசல்ட் ட்ரூன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் த ரிசல்ட் ட்ரூ, த ரிசல்ட் இஸ் ட்ரூ. அப்போ என்ன கிடைக்கும், ஃபார் n ஈக்குவல் டு கேங்கும்போது இந்த ரிசல்ட் ட்ரூனா A to the power Kவோட வேல்யூ அப்போ எப்படி இருக்க போகுது, மேட்ரிக்ஸில் n இருக்கிற இடத்துல கேவாக மாறப்போகுது. அப்போ காஸ் ஆஃப் கே டீட்டா சைன் ஆஃப் கே டீட்டா அண்ட் தென் மைனஸ் சைன் ஆஃப் கே டீட்டா அண்ட் தென் காஸ் ஆஃப் கே டீட்டா. ஓகே, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் இதுதான் ரூலு. ஃபஸ்ட்டு ஃபார் n ஈக்குவல் டு 1க்கு ரிசல்ட் ஹோல்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு சர்டைன் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கேங்கிற நம்பருக்கு ரிசல்ட் ஹோல்ட் ஆகிறதா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ப்ரூவ் ஃபார் n ஈக்குவல் டு k + 1க்கு ரிசல்ட்டு ஹோல்ட் ஆகுதாங்கிறத யூ ஹாவ் டு செக் தட். ஓகேயா, ஸோ இப்போ ஃபார் n ஈக்குவல் டு k + 1க்கு நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா இந்த ரிசல்ட் ஹோல்ட் ஆகுதான்னு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபார் n ஈக்குவல் டு k + 1க்கு ஐ நீட் த வேல்யூ ஃபார் A to the power k + 1. A பவர் k + 1 நான் எப்படி பிரித்து எழுதலாம், A to the power k இன்ட்டு ஏன்னு எழுதலாம். இப்போ தான் போன ரிசல்ட் படி A பவர் கேக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் மேட்ரிக்ஸ் காஸ் ஆஃப் கே டீட்டா minus sin of k theta and then sin of k theta, after that cos of k theta. மேட்ரிக்ஸ் ஏவோட வேல்யூ ப்ராப்ளத்தில் அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க, காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் டீட்டான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம இப்போ என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். இதுவும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், இதுவும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ரெண்டு 2/2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்க போகிறதும் ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 4 என்ட்ரிஸ் இருக்க போது 4 என்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இந்த ரோவை இந்த காலம் வச்சு பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும், காஸ் ஆஃப் கே டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, காஸ் ஆஃப் கே டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா, இதுவும் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸ் சைன் ஆஃப் கே டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு என்ட்ரி. இந்த ரோ எலிமெண்ட்டை வச்சு இந்த காலம் என்ட்ரிஸ். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் காஸ் ஆஃப் கே டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா, இதுவும் மல்டிப்ளை ஆகும்போது மைனஸில் வரும். ஸோ இப்போ மைனஸ் சைன் ஆஃப் கே டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. Similarly, this row with this column, அப்போ sin of k theta into cos theta plus cos of k theta into sin theta. So this row with this column, we are having minus sin of k theta into sin theta plus cos of k theta into cos theta. ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸோட 4 என்ட்ரிஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா காசு சைனில் இருக்கக்கூடிய சம்
ஏதோ ஒரு எக்ஸ்பேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா we know that cos A cos B minus sin A sin B. This is nothing but this is the expansion of cos of A plus B. So similarly sin A cos B plus cos A sin B. This is nothing but the expansion of sin of A plus B. இப்போ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 4 எலிமெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னா we have some result. ஓகே, ஸோ அது என்னங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து நான் இந்த பிளேஸ்லையும் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா கே டீட்டா இருக்குது, பி இருக்கிற இடத்துல டீட்டா இருக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராக்கெட்டுக்குள்ளே காஸ் ஆஃப் கே டீட்டா ப்ளஸ் டீட்டா. அதே மாதிரி இந்த பிளேஸும் என்ன கிடைக்க போகுது, காஸ் ஆஃப் கே டீட்டா ப்ளஸ் டீட்டா. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த ரெண்டு டேர்மில் இருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டு இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணும்போது ஏ பிளேஸில் என்ன இருக்குன்னா கே டீட்டா இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் டீட்டா இருக்குது. அப்போ ஐ எம் ஹேவிங் மைனஸ் ஆஃப் sin of k theta plus theta. இந்த பிளேஸும் அதே மாதிரி என்ன ஆகும், sin of k theta plus theta. ஓகேயா, ஸோ அப்போ இனி அடுத்து என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கே டீட்டா ப்ளஸ் டீட்டாவில் டீட்டா காமனாக இருக்குது. அப்போ அந்த டீட்டாவை நான் என்ன செஞ்சிடறேன், வெளியில் எடுத்துடுறேன். ஸோ டீட்டாவை வெளியில் எடுத்துட்டா வாட் ஐ ஹேவ்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் மேட்ரிக்ஸ்குள்ளே cos of k plus 1 into theta minus sin of k plus 1 into theta. Sin of k plus 1 into theta, here cos of k plus 1 into theta. ஓகேயா, ஸோ அப்போ இதுதான் என்ன கிடைக்குது, என்னோட ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ். அப்போ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்னா ஏ டு த பவர் கே ப்ளஸ் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ ஏ டு த பவர் கே ப்ளஸ் 1க்கு பார்த்தோன்னா ரிசல்ட்டு ஹோல்ட் ஆகுது. தட் ஃபோர் த ரிசல்ட் hold for n equal to k plus 1. அப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி ஃபஸ்ட்டு n equal to 1க்கு ட்ரூ ஆகுதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேங்கிற என்ட்ரிக்கு ட்ரூ ஆனதாக எடுத்துக்கிடணும். அந்த ட்ரூ ஆனதை கையில் வச்சுக்கிட்டு கே ப்ளஸ் 1க்கு ட்ரூ ஆகுதாங்கிறத செக் பண்ணணும். இப்போ ட்ரூ ஆகுது. ஸோ அப்போ தட் ஃபோர் ஐ கேன் டெல் தட் ஏ பவர் n இஸ் நத்திங் பட் cos of n theta sin of minus sin of n theta sin of n theta and then cos of n theta. This result hold for all n in capital N. நீங்கள் எந்த நேச்சுரல் நம்பர்ஸ் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி ரிசல்ட் என்ன ஆகும், ஹோல்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் இதுக்குரிய ப்ரூஃப். ஓகே.